உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருவாரூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி அஸ்வினி பூபதி பாலன் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் அஸ்வினி, நலமாக இருக்கிறீங்களா? நலமா இருக்கேன். வணக்கம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வாழ்த்துக்கள். உலக தமிழர்களிடம் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்வினி பூபதி பாலன், திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். இளங்கலை கணிதவியல் படிச்சிருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் திருவாரூர் தான். இன்னைக்கு வரைக்கும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய 9வது ஆண்டு, நான் கட்சியில பயணிக்கும் 9வது ஆண்டு இது. எனக்கு இன்று ஒரு 29 வயது ஆகுது. கட்சியில பயணிச்சிட்டு இருக்கேன், களத்துல இருக்கேன், அனைத்து போராட்டங்கள்லயும் பங்கெடுத்திருக்கேன். திருவாரூர் சார்ந்து நடக்கிற கட்சி விஷயங்கள் எல்லாத்துலயும் பயணிச்சிருக்கேன். என்னால முடிந்த வரை என்னென்ன நம்ம செய்ய முடியும், என்ன நம்ம குடும்பமும் இருக்கு நம்மளுக்கு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கணவர் பேராசிரியரா வேலை பார்க்கறாங்க கல்லூரியில, ஒரு தனியார் கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்க்கறாங்க. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு நாங்க கட்சியையும் கவனிச்சுக்கிட்டு ஒரு சிறந்த களப்போராளியா திருவாரூர்ல இருக்கேன். அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தால் திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னோட வாழ்க்கைய அப்படி எடுத்துக்கலாம். திருமணத்துக்கு முன்பு அப்படின்னு பார்க்கும்போது அப்பா, அம்மா, என்னுடைய தங்கைகள், நாங்க வெறும் ஒரு பெண்களா இருந்த ஒரு வீடு. நாங்க மொத்தம் 4 பெண்கள். என் வீட்டுல நான் தான் மூத்த பொண்ணு. எனக்கு 3 தங்கைகள் இருக்காங்க. வீடே அப்படியே அமைதியா இருக்கும். எங்க வீடு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையில வாழ்ந்த ஒரு குடும்பத்து பெண். திருமணத்துக்கு பிறகு நம்மளுடைய சந்ததிகள் எப்படிலாம் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நினைச்சு பயந்து, என்னோட கணவர் ரொம்ப ஒரு பேராசிரியரா இருக்கிறதுனால ரொம்ப அரசியல் ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட, நம்ம தான் இப்படி வாழ்ந்துட்டோம், இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்றோம், நம்மளுடைய குழந்தைகள் ஒரு நல்ல சூழ்நிலையில ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல மருத்துவம், ஒரு இயற்கையான சூழ்நிலையில வாழணும். அதுக்கு நம்ம ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்ம நாட்டுல நம்ம குழந்தைங்க வாழ முடியும். நம்ம குழந்தைங்க இல்லாம அவங்களோட சந்ததிகள் இதுக்கப்புறம் வர சந்ததிகள் எல்லாமே வாழணும் அப்படின்னா ஒரு நல்ல சூழ்நிலை வேணும். அதுக்கு ஒரு நல்ல அரசியல் வேணும். நம்ம அரசியல்ல இருக்கணும், நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது எங்களால களத்துல அந்த அளவுக்கு பெருசா வர முடியல. அப்ப ஏன்னா நான் கல்யாணம் ஆன புதுசு, குழந்தை அப்படி இப்படின்னு ரொம்ப இதா இருக்கிறப்ப வலையொலியில நிறைய பார்ப்பாங்க. நிறைய வலையொலியில பார்த்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இது ஒரு சிறந்த கொள்கைகளை கொண்டிருக்காங்க, நல்ல கோட்பாடுகள் இருக்கு. அவங்களோட ஐடியாலஜி இன்னைக்கு நம்மளால சரி நிலையான வைக்க முடியாட்டி அப்படியாட்டியும் அடுத்த 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கான ஒரு ஐடியாலஜி அவங்க வச்சிருக்காங்க. அந்த கட்சியில நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிதான் அவங்கதான் முதல்ல கட்சியில இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன கட்சியில இணைச்சதுக்கு அப்புறம் பெண்கள் அடுப்பு ஊதுறதுக்கு மட்டும் கிடையாது, வீட்டுல சமைச்சு சாப்பாடு போடுறதுக்கு மட்டும் பெண்கள் கிடையாது, வெளியில வா, ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்க அதோட மட்டும் இருக்காத, வேற ஏதாவது படிக்கிறதுனா படி, இல்ல அரசியல் களத்துல நெல்லு, உன்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோ எல்லார்ட்டையும். அரசியல் ஞானம்ங்கிறது ரொம்ப அதிகமா தேவை. மேடை பேச்சு பேசு, அரசியல் களத்துல நில்லு, மக்களுக்காக போராடு. அப்பதான் நம்மளோட குழந்தைங்க இந்த நாட்டுல நல்லபடியா வாழ முடியும். ஒன்னொன்னுத்தையும் போராடி பெற நிலைமையிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன வாழ்க்கை இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு? எல்லாத்தையுமே தெளிவா எனக்கு அரசியல் அறிவே எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட கணவர் தான். ரொம்ப அதிகமா என்னை வெளியில கொண்டு வந்ததும் அவங்கதான். இந்த அளவுக்கு நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா என்னோட பின்னாடி அவரு நின்று என்னை ஊக்கப்படுத்துறதுனாலதான் நான் இந்த அளவுக்கு வெளியில நிக்கிறேன். அதுக்கு அவருக்குதான் நன்றி சொல்லணும். நானு அண்ணன், நம்ம சீமான் அண்ணன், அவங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து சரிக்கு சமமா வாய்ப்பு கொடுத்து, இப்ப பொறுப்பாளர்கள்லயும் சரிக்கு சமமா வாய்ப்பு கொடுத்து எல்லாத்துலயுமே பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு அரசியல் களத்துல மத்த கட்சிகள் தாண்டி பெண்கள் வெளில தெரியுறோம் நாம் தமிழர்ல அப்படின்னா அண்ணனோட ஊக்குதல், அந்த ஊந்துதல் தான். அதுக்கு அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி மக்களிடம் முன்வைக்கின்ற விடயங்கள் என்னென்ன உங்களுடைய பார்வையில விளக்கி சொல்ல முடியுங்களா? 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்றுமே நம்ம மாத்த போறது கிடையாது. நம்ம கட்சி தொடங்கிய காலத்துக்கு தமிழ் தேசியம், இந்த நாட்டுக்கு தமிழ் தேசியம்ங்கிறது என்னென்ன வகையில தேவைப்படுது அப்படிங்கிறத முன்னிறுத்தி வச்சோமோ அதை இன்று வரை நம்ம மாற்றாம, நம்மளோட கொள்கையை மாற்றாம நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம்.
அது இல்லாம இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும், நீர் மேலாண்மை சரியான முறையில இருக்கணும், இலவச கல்வி, தூய குடிநீர், ஒரு தரமான மருத்துவம், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம், ஒரு தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் அப்படிங்கறத நம்ம முன்னிறுத்தி ஒரு 15 ஆண்டு காலமா நம்ம களத்துல நின்றுட்டு இருக்கோம். அத இந்த வருடம் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா 2026 பொறுத்த வரைக்கும் 70 ஆண்டுகள் திராவிடங்கள் ஆண்டுட்டாங்க. 70 ஆண்டுல ஒண்ணுமே மாறல, இன்னைக்கு வரைக்கும் மாறல. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அதை நாங்க உறுதியா நாங்க சொல்ற கோட்பாடுகள் கொள்கைகளை உறுதியா நாங்க செஞ்சு காட்டுவோம். இயற்கை விவசாயம், கல்வி, மருத்துவம், தண்ணி, ஒன்னொன்னுத்துக்கும் அண்ணன் இந்த தடவை தனித்தனியா மாநாடு போட்டு நீர் எவ்வளவு தேவை, கடல் எவ்வளவு நம்மளுக்கு தேவை, மழை எவ்வளவு தேவை, ஒன்னொன்னுத்தையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை கொடுத்திருக்கு. ஒரு மாநாடும் மக்கள்கிட்ட போய் சேரும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு. நீங்க மட்டும்தான் மழையை காப்பாத்தணும்னு பேசுறீங்க, மண்ணை காப்பாத்தணும்னு பேசுறீங்க, வருங்கால சந்ததிகளுக்காக பேசுறீங்க அப்படின்னு நான் ஒரு இடத்துக்கு நம்ம பரப்புரைக்கு செல்லும் போது மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க, எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறீங்க, இந்த முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு தோணுது எங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு கட்சியில இருக்கிறவங்களே, திராவிட கட்சியில இருக்கிறவங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாறுதலை இந்த 2026 காலம் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. தேர்தல் நேரத்துலதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரதிபலிக்குதுங்கிறது தெரியும். இப்போ திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன, அவற்றிற்கு நீங்கள் முன்வைக்கின்ற தீர்வுகள்? திருவாரூரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெல்டா மாவட்டம். டெல்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 17-18 தொகுதிகள் இருக்காங்க. அதுல திருவாரூரை பொறுத்த மட்டில் முழுமையாக ஒரு விவசாய பூமி, நெல், பருத்தி, இயற்கை சார்ந்த ஒரு விவசாய பூமியில தான் திருவாரூர். அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க நாசக்கார அழிவு திட்டங்கள், ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ONGC அது போன்ற திட்டங்கள் இங்க நிறைய செயல்பட்டு இருக்கு. எங்க இப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல ONGC இருக்கு. தண்ணி ரொம்ப மோசம். எல்லாத்துக்கும் நாங்க இங்க போராடி இருக்கோம். இந்த திட்டங்களை முழுமையா மூட சொல்லி நாங்க போராடி இருக்கோம். அது இல்லாம நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இங்க கிடையாது. அதாவது மேற்கூரை இருக்காது. நெல் மூட்டைகள் நனைஞ்சி முளைக்கும் அபாயத்துலதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு 15,000 நெல் மூட்டைகள் கூத்தாநல்லூர் தாலுகா, இங்க எங்க திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில வர ஒரு கூத்தாநல்லூர் தாலுகாங்கிற ஒரு இடத்துல 15,000 நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சி இருக்கு. தார்பாய் கிடையாது, முடி வைக்க தார்பாய் கிடையாது. உருளை கட்டைகள் சொல்லுவாங்க, மண்ணுக்கு வச்சு அது மேல அடுக்கிறதுக்காக, அந்த கட்டைகள் கிடையாது. மேற்கூரை இல்ல. அந்த CCTV கருவிகளை வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு குடிசை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். பாக்கி எல்லாமே ஓப்பன்ல அப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க நெல் மூட்டைகளை. நான் இன்னைக்கு வரைக்கும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு பாதி இடம் ஓரளவுக்கு சுத்திட்டேன் பரப்புரைக்காக. பாக்குற எல்லா இடத்துலயுமே நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில அடுக்கிதான் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். திருவாரூரை பொறுத்த மட்டும் திராவிட கோட்டைன்னு சொல்லுவாங்க. கலைஞரோட சொந்த ஊர் அப்படின்னு பெருமையா பேசிப்பாங்க. நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல பேருந்து நிலையத்தை புறநமைக்க காசு இருக்கும் இவங்க கிட்ட எல்லாம், வணிக வளாகம் கட்ட காசு இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் அவங்க அப்பா பேரை வைக்கணும். இங்க கொண்டு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு கலைஞர் கோட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இங்க கலைஞர் கோட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கலைஞருக்காக பேர் வைக்கிறதுக்காகவே வணிக வளாகம், பேருந்து நிலையம் எல்லாமே புதுசா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா தரமான சாலைகள் கிடையாது, தரமான மருத்துவமனை கிடையாது, தரமான பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல முழுமையா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தரமா வேணும்னு நாங்க போராடி இருக்கோம். நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தரமா வேணும்னு போராடி இருக்கோம். ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், மீத்தேன் அந்த ONGC முற்று முழுதா மூடணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி இருக்கோம். கேஸ் விலை உயர்வை கண்டிச்சு போராட்டம் 60-70 போராட்டங்கள் மட்டுமே வருசலாம். ஏன்னா நம்ம போராடிதான் அனைத்தையும் பெறணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் பட்சத்துல அனைத்து போராட்டங்களையுமே இங்க முன்னெடுத்திருக்கோம். நிலத்தடி நீர் தண்ணியே நல்ல சுவையான தண்ணியா இருக்கும், குடிக்கிற பதத்துல நல்லா இருக்கும். இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இப்ப பார்க்கும்போது சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் மட்டும் தான் இங்க குடிக்க முடியுது. நிலத்தடி தண்ணி குடிக்க முடியல, ரொம்ப கடினத்தன்மையா இருக்கு. உடல் உபாதைகள் நிறைய வருது. அதனால தண்ணி குடிக்கிற நிலைமையில இல்ல. நிலத்தடி நீரும் அந்த அளவும் ரொம்ப குறையுது.
இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க ஒரு தீர்வுகளை சொல்லுவீங்க இல்லைங்களா, முன்வைக்கிறீங்களா? அவை என்னென்ன தீர்வுகள், அவற்றை எப்படி நீங்க மக்களிடம் விளக்கி சொல்றீங்க? இப்ப நம்ம பரப்புரைக்கு செல்ற இடத்துல அதிகமா பாக்குறது விவசாய மக்களை தான். நம்ம களத்துல போகும்போது அதிகமா விவசாய மக்களை நம்மளால பார்க்க முடியுது. வயல்வெளிகள்ல எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இன்னும் விவசாயிகள் ஏழையாவே வச்சிருக்கிற இந்த நாடு, நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாயம் அரசு பணியா ஆக்கப்படும். எப்படி விவசாயத்தெல்லாம் உங்களால அரசு பணியா ஆக்க முடியும்? நீங்க என்ன சும்மா வாயால சொல்றீங்களா, பேச்சா சொல்றீங்களே தவிர உங்களால செயல்படுத்த முடியாது அப்படின்னு தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம விலைக்கு சொல்றோம். இல்ல, ஆடு மாடு வளர்க்கலாம். ஆடு மாடு வளர்க்கும் போது அதை சார்ந்த ஒரு தொழிற்சாலை அந்த இடத்துல கொண்டு வந்து பாலை வெறும் பாலா மட்டுமே நீங்க விற்காம மதிப்பு கூட்டி தயிர், வெண்ணெய், பன்னீர் அந்த மாதிரி நீங்க மதிப்பு கூட்டி விற்கலாம். அந்த லாபம் உங்களுக்கு தான் வரும். அரசும் வியாபாரியும் நேரடியா தொழில் வச்சுக்கும் போது நடுவுல இருக்கிற அந்த வர்த்தகர்கள் அனைவருக்கும் தேவையில்லாம நீங்க கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை போகும்போது உங்களுடைய வருமானம் முழுமையா உங்களுக்கே கிடைக்கும். அப்ப நீங்க ஏன் வேலையாவே இருக்க போறீங்க அப்படின்னு ஒரு தெளிவா நம்ம எடுத்து சொல்லும் போது மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். இங்க வெறும் நெல்லு தான் அதிகமா இருக்கிறது. நெல்லுல இருந்து நம்ம அரிசிய மதிப்பு கூட்டி நம்ம விக்கிறோம். நீங்க அரிசிய நீங்க ஏன் வேற யாருக்கும் கொடுக்கணும், நெல்லா கொடுக்கணும், நீங்களே மதிப்பு கூட்டி உங்களோட அரிசியை நீங்களே வீங்க, அதுக்கான தொழிற்சாலைகள் நாங்க அமைச்சு தரோம் அப்படின்லாம் சொல்லும் போது அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. அத புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க நம்ம சொல்லும் போது. மலை, மண் இது இப்ப எதுவுமே நம்மளோட சொந்தம் கிடையாது. எல்லாமே பூமி நம்மளுக்கு கொடுத்த ஒரு கொடை. அதை நம்ம அப்படியே வச்சிருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ முடியும். அப்படிங்கிற நிலைமையிலதான் நம்ம இருக்கோம். இத ஒரு அளவுன்னு இருக்கு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு அளவு கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு தான் நீங்க மண்ணை எடுக்கணும், இந்த அளவுக்கு தான் நீங்க மலையை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கு. அதை தாண்டி செல்லும் போதுதான் அந்த வளங்கள் அனைத்தும் சூறையாடப்படுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வரோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த அளவுல இது ஒரு மலை சார்ந்த இடம் கிடையாது. இது ஒரு வயல் சார்ந்த ஏரியா நாங்க இருக்கிறது. எங்களுக்கு எதிரா இருக்கிற கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பக்கம் எல்லாம் தான் ஒரு மலை சார்ந்த இடங்கள். அங்க கனிம வள கொள்ளை அதிகமா நடக்குது. மலையை வெட்டி விக்கிறாங்க. இங்க இருந்து கேரளாவுக்கு டன்னா ஏத்திட்டு போறாங்க. கேரளாவுல மலைகள் இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க அதை வெட்டுறதுக்கு தடை. ஒரு அளவுக்கு மேல மலையை வெட்டிட்டோம் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அவங்க மேல, ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க இருந்து வெட்டி கனிம வளங்களை கேரளாவுக்கு அனுப்புற அரசாங்கம் தான் நம்மளோட இதுல இருக்கு. அதை முழுதான் நாங்க நிப்பாட்டணும். அரசின் அளவை மீறி மணல் எடுக்கக்கூடாது, மலையை வெட்டக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முழுமையான சட்டமா நம்ம போட்டு அதை கண்காணிக்கணும் அப்படிங்கறத அண்ணன் சொல்றது. அப்படி இருக்கும் பட்சத்துல கனிம வளங்கள் சூறையாடவே படாது. அதுக்கு நாங்க முழுமையான ஒரு உத்தரவாதம் தரோம். அதுக்குன்னு ஒரு சட்டம் வகுத்து அதுக்குன்னு ஆட்கள் போட்டு அதை கண்காணிக்கிற வேலைய ஒரு ஆளுக்கு கொடுத்துருவோம். அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நம்மளோட கோட்பாட்டுல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா தடுத்துட முடியும் நம்மளால. நல்லதுங்க. திருவாரூர் தொகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு திருவாரூரை பொறுத்த வரைக்கும் இன்று வரை திமுக சார்ந்த கட்சிகள் மட்டும்தான் இங்க ஜெயிச்சிருக்காங்க. இங்க ஜெயிச்சு ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. 2 முறை ஐயா கலைஞர் இங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருக்காங்க. இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள்ல திமுக சார்ந்த கட்சிகள் மட்டுமே நின்னு ஜெயிச்சு இருக்கிற இந்த தொகுதி தரமான சாலை இல்லாம, தரமான மருத்துவமனை இல்லாம, தரமான பள்ளி கல்விகள் இல்லாம இன்னும் அப்படியேதான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல திராவிடங்கள் உங்களுக்கு எதுவும் செய்யல. திருவாரூருக்கு திராவிடம் எதுவும் செய்யல. ஒரு முறை இங்கேயே பிறந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே அரசு பள்ளியில படிச்சு, எனக்கு தெரியும் இங்க இருக்கிற அரசு பள்ளி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஏன்னா அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னால முடிந்த வரை போராடி திருவாரூர் தொகுதிய தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த தொகுதியா மாத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறேன். எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். முழுமையா என்னால முடியாட்டியும் இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன மாறுதலை கொண்டு வர முடியுமோ அதை முழுமையா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்டுட்டு இப்போதைக்கு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நல்லது. உலக தமிழர்கள் இல்லாம இங்க நாம் தமிழர் கட்சி இயங்கல. அவங்களும் நம்மளோட சொந்தங்கள், உறவுகள் அப்படிதான்.
ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், இங்கிருந்து சென்று தமிழ்நாட்டிலிருந்து சென்று அங்க வேலை செய்யற நம்ம தமிழர்களா இருக்கட்டும், எல்லாருமே நாம் தமிழர் ஆட்சி அமையாதா, இந்த முறை எங்களால முடிந்த வரை நாங்க உறுதியா களத்துல நின்னு உழைச்சி அண்ணன் முதலமைச்சரா இருக்கிறோம். நீங்க அனைவரும் நம்பிக்கையோட நீங்க கொடுக்குற ஊக்குதலும் நீங்க கொடுக்குற அந்த பணமும் தான் எங்களை இந்த அளவுக்கு வழி நடத்துது. ஏன்னா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாத அப்படிப்பட்ட உறவுகள் தான் இங்க நாங்க இருக்கிறவங்க. எல்லாருமே விவசாயம் பண்றவங்க தான். மக்கள் சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மக்களிடையே மாற்றம் ஏற்பட்டுள்ளதுங்களா? எப்படி நாம் தமிழர் கட்சியை வரவேற்கிறாங்க? மாறுதல் அதிகமாவே இருக்கு. இப்ப ஆனா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்துட்டாரு, விஜயால உங்களுக்கு உங்களோட ஓட் பேங்க் குறைஞ்சிட போகுது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் களத்துல இன்றளவும் நாங்க பார்க்கும் போது இல்ல. இருக்காங்க ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அது அவங்களோட புரிதல், அவ்வளவுதான். அவங்க அவரை ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு நினைச்சு நம்புறாங்க. அப்படி இல்லைங்கிறது இந்த தேர்தல் முடிஞ்சோடனே அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்க போறாங்க. இன்றளவு பார்க்கும்போது இந்த நம்மளுடைய மாநாடு, திருச்சி மாநாடுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாறுதல் மக்கள் கிட்ட இருக்கு. பெரிய அளவுல நம்மள நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம போய் அதிகமா மக்களை பார்க்கணும், அதிகமா மக்கள் கிட்ட நம்மளோட கருத்துக்களை சேர்க்க வேண்டிய இடத்துலதான் நாம இருக்கோம். இப்ப அதிகமா அலையணும், அதிகமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலதான் இருக்கும். மக்கள் ரொம்ப அளவுல மாறிட்டாங்க. முழுமையா 2026 களம் நமக்கான களமா மாறப்போகுது அப்படிங்கிறத நாங்க முழுமையா நம்புறோம். இங்க களத்துல இருக்கிற நாங்க முழுமையா நம்புறோம். அத உலக தமிழர்களும் அதை முழுமையா நம்புங்க. நாங்க உறுதியா அதுல இருக்கோம், நீங்களும் அதை நம்புங்க அப்படிங்கறதான் கேட்டுக்கிறோம். நாங்க உறுதியாங்க. நீங்க நேரடியா களத்துல பயணிக்கிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மேலும் நீங்கள் மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் நுழைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றிக்கா, நன்றி.